அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மோசேயின் இடத்தில் கூறுகிறார். மோசேயினுடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததுதான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கும் அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். அந்த சமயத்தில் பிறந்த மோசே தன்னுடைய சகோதரியினால் காப்பாற்றப்பட்டு பார்வோன் குமாரத்தின் கண்களில் பட்டார். அந்த இளவரசியின் மூலமாக எகிப்தியராகவே வாழ்ந்தார். ஆண்டவர் மோசேயை அழைப்பதற்கு முன்பாக மோசே ஒரு கொலை கூட செய்திருந்தார். ஆனால் ஆண்டவர் மோசேயை அழைத்த பின்பாக மோசேயின் வாழ்க்கை மொத்தமாக மாறியது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கவும் அவர்களை வழி நடத்தவும் ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயின் மூலமாக அநேக பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் நேர்த்தியானவர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது. அவர் அழைத்தவர்களை தேர்ந்தெடுத்தவர்களை நேர்த்தியாக உருவாக்குகிறார். உங்களையும் என்னையும் படைத்ததற்கு கூட ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாக நம் வாழ்வில் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். இதற்கு முன்பாக நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இனிமேல் புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். உங்கள் மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.